டைரக்டர் ஜிதின் லால் இயக்கத்துல ஏஆர்எம் அப்படிங்கிற படத்துக்கு நீங்க போயிருந்தாங்க. ட்ரைலர் பார்த்தோம்னா ரொம்பவே எனக்கு இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா அதாவது போர் வீரர்கள் மாதிரி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் இருந்தபோது நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இந்த படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு மலையாள மூவிஸ். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டோபியோ தாம்ஸ் அப்படிங்கிறவர் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்பவுமே வெறுக்கும்படியா தான் இந்த படம் இருக்குது. அதே மாதிரி நிறைய காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படின்னா இவங்களோட இது வந்து 3 தலைமுறையா இவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்தோட மெயின் கதையை வந்து பாத்தீங்கன்னா விண்கல் ஒண்ணு வந்து பூமியில விழுவுது. அந்த ஊர்ல விழுந்தோன்னா அந்த ஊரோட ராஜா என்ன பண்றாருன்னா இந்தியாவில கேரளா மாவட்டத்துல இப்படி விழுவுது. அந்த விண்கல் என்ன பண்றாருன்னா அதை கைப்பற்றி அதை வந்து ஒரு அபூர்வமான ஒரு விளக்கு தயார் பண்றாரு. அந்த விளக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு பூகம்பம் எந்த பேரவழியிலும் அந்த விளக்கு வந்து அணையாத எரிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த விளக்கு வச்சிருக்கிறவங்க ஒரு நீண்ட ஆயுளோட இருப்பாங்க அப்படி வச்சுட்டு இருக்காரு அந்த நாட்டோட ராஜா. ஸோ அவர்கிட்ட இருந்து கைப்பற்றாரு டோபியோ தாம்ஸ் அப்படிங்கிறவர். முன்னாடி ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவர் வந்து அதை வந்து கைப்பற்றாரு. அது வந்து போலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அதை களவாண்டுறாரு. உடனே இவங்க வந்து களவான்ற ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடறாங்க. திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. இவங்க கோயிலுக்குள்ளாரே சிலரை அலோவ் பண்றது இல்லை. இதுல கம்யூனிட்டி வைஸாவும் சில மக்கள் வந்து கோயிலுக்குள்ளார விடாத தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரே 3 தலைமுறையில வராரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா இவர் ஒரு கொஞ்சம் படிச்ச இளைஞர் மாதிரி காட்டுறாங்க, ஒரு மெக்கானிக்கா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அந்த சூழ்நிலை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வளரி இதெல்லாம் வந்து கத்துக்கிறாரு, சண்டையெல்லாம் கத்துக்கிறாரு. ஸோ ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து டென்ஷன் ஆயிட்ட சீன் என்னன்னா, ரோஷினி வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஊர் மக்கள் எல்லாம் நம்ம மதிச்சு கூப்பிடுறாங்க, நீ வந்து போய் அங்க வந்து அந்த வளரியில நீ ஜெயிச்சிட்டனா நம்மள வந்து திருட்டு குடும்பம் அப்படிங்கிறது நீங்கி நம்மளும் வந்து இந்த சமுதாயத்துல ஒரு இதாயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த இதுல வந்து தோத்து போயிடுறாரு. தோத்து போனது மட்டும் இல்லாத அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவாரு. நம்மள வந்து கோயிலுக்குள்ள வீட்டுல இருந்தா நினைச்சோம், ஆனா உன்னை இப்ப வந்து கோயிலுக்குள்ள விட்டுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது செவுத்துல போய் 10 தடவை முட்டிக்கலாம் போல தோணுச்சு. எப்படிரா இது மாதிரி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு. அதாவது அது இல்லாத இந்த லவ் சீன் எல்லாம் ஒரு 2-3 லவ் சீன் எல்லாம் சுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து தேவையில்லாத லவ் சீனுங்க. ரொம்ப கடுப்பாயிட்டேன் அதை பார்க்கும்போது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து எடுக்கிறதுக்கு போவாங்க, திருடுறதுக்கு போவாங்க. அந்த விளக்க திருடுறதுக்கு போகும்போது நிறைய ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளார கடந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் நெருப்பு இதெல்லாம் வந்து பறந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ராப் மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயம். அது வந்து அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளார போய் தான் அந்த இதை வந்து என்னமோ ஓபன் பண்ணுவாங்க அந்த குகை மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல வந்து தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த காமெடி அப்புறம் அந்த ஊருக்குள்ளார 2 பேர் சுத்திட்டு பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சில்லித்தனமா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல வந்து மேக்சிமம் கதையே இல்லை. அந்த விளக்க வச்சே கதையை ஓட்டுவாங்க. இடையில நடக்கிற சூழ்ச்சி, இவங்க மேல தூக்கி பழி போடுறது அப்படி சொல்லி பல விஷயங்களை இந்த படத்துல சொல்லிட்டே போவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு கதையாகவும் இருக்குதுங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோலையும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில நம்ம மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.